ஸோ ஹாய் கைஸ், வெல்கம் பேக் டு அவர் சேனல். ஸோ இன்றைக்கி இந்த வீடியோ நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா, ஸோ ரோப்ளாக்ஸ் தான் பண்ணால் விளையாட போகிறோம். ஸோ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஸோ ஃபஸ்ட்டு ரோப்ளாக்ஸில் பண்ண ஏகப்பட்ட கேம்ஸ் இருக்குது. ஸோ அதில் நம்ம என்ன கேம் விளையாட போகிறோம் அப்படின்னு கேட்டிங்கன்னா ஸோ நம்ம ரோப்ளாக்ஸில் பார்த்திங்கன்னா இந்த பிளாக்ஸ் பண்ணால் விளையாட போகிறோம். ஸோ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஓகே, ஸோ ஃபஸ்ட்டு செலக்ட் பண்ணிக்கலாம். ஓகே, ஸோ இந்த வீடியோ பார்க்குறதுலாம் மறக்காமல் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அப்புறம் உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கும் மறக்காமல் இந்த வீடியோ ரெக்கமெண்ட் பண்ணுங்கள். ஸோ ஓகேங்களா? ஓகேங்க. ஸோ இப்போ உள்ளே வந்தாச்சு. ஸோ பிளாக்ஸ் பற்றி தெரியாதவங்களுக்கு நான் ஃபஸ்ட்டு சொல்லிடுறேன். ஸோ இந்த கேமோட கான்செப்ட் என்னென்னா ஸோ இந்த கேமில் பார்த்தீங்கன்னா ஏகப்பட்ட ஐலாண்ட்ஸ் அண்ட் வில்லேஜ் அந்த மாதிரி இங்கே பார்த்தீங்கன்னா ஏகப்பட்டது இருக்கும். அந்த ஒவ்வொரு லேண்டில் இருக்கிற அந்த ஒவ்வொரு லேண்டுலேயும் ஒரு பாஸ் பார்த்தீங்கன்னா இருப்பான். ஸோ அந்த பாஸை பார்த்தீங்கன்னா நம்ம டிஃபீட் பண்ணோம். ஸோ அப்போ தான் நமக்கு அந்த ஐலாண்டு கம்ப்ளீட் ஆகும். ஸோ நம்ம இந்த மாதிரி ஏகப்பட்ட ஐலாண்ட்ஸ் இருக்குது. ஸோ அந்த ஐலாண்ட்ஸ்க்கும் நம்ம பார்த்தீங்கன்னா போகலாம். ஓகேங்களா? ஸோ நீங்கள் ஒரு ஒரு ஐலாண்ட் விளையாட உங்களுக்கு லெவல்ஸ் பார்த்தீங்கன்னா இன்க்ரீஸ் ஆகிட்டே இருக்கும். ஸோ ஓகேங்களா? ஸோ இதை வச்சு நீங்கள் இன்னும் ஏகப்பட்ட லெவல்ஸ் பண்ண விளையாடலாம். அண்ட் இதில் பார்த்தீங்கன்னா ஏகப்பட்ட வெப்பன்ஸ் பார்த்தீங்கன்னா இருக்குது. ஸோ வெப்பன்ஸு, ஃப்ரூட்டு. ஸோ ஃப்ரூட்னா என்னென்னா பார்த்தீங்கன்னா ஸோ இந்த கேமில் பார்த்தீங்கன்னா ஏகப்பட்ட ஃப்ரூட்ஸ் பார்த்தீங்கன்னா ஸோ ஃப்ரூட்னா என்னென்னா ஸோ உங்களுக்கு பார்த்தீங்கன்னா தனியாக ஒரு பவர் பார்த்தீங்கன்னா தரும். ஸோ ஓகேங்களா? ஸோ நான் பார்த்தீங்கன்னா ஸ்மோக் ஃப்ரூட் பண்ண யூஸ் பண்ணுறேன். ஸோ அந்த ஸ்மோக் ஃப்ரூட் பண்ண என்ன தரும்னா ஸோ என்னை அடிக்க முடியாது. ஸோ அடித்தான்னா இப்போ நீங்கள் காற்றவங்களாம் அடிக்க முடியாதுல்ல. ஸோ அது மாதிரி தான். ஸோ அதாவது இப்போ நான் லெவல் பண்ணவங்களுக்கு கீழே தெரியும். நான் லெவல் 64. ஸோ இந்த 64 லெவலில் இருக்கிற இந்த 64 லெவலில் நான் இருக்கேன்ல. ஸோ இப்போ இந்த லெவலில் இருக்கும்போது இவங்களால என்னை அடிக்க முடியாது. ஸோ பார்த்தீங்களா அடிக்கிறேன் பார்த்தீங்களா? ஸோ அடித்தா எனக்கு டேமேஜ் ஆகுது. அப்படி இது மாதிரி ஆகும். ஓகேங்களா? ஸோ ஸ்மோக் மாதிரி ஆகும். ஓகேங்களா? ஸோ எல்லாருலேயும் பார்த்தீங்கன்னா குவஸ்ட் கிவர்னு ஒருத்தர் இருப்பான். ஸோ அவன் அங்கே இருந்தால் பார்த்தீங்களா? ஸோ அவன். ஸோ அவன்கிட்ட போய் நம்ம குவஸ்ட்டு பார்த்தீங்கன்னா வாங்கிக்கலாம். ஓகேங்களா? ஸோ குவஸ்ட்டு வாங்கி ஸோ ஆக்சுவலாக இதில் ஒரு ஐலாண்டில் பார்த்தீங்கன்னா நம்ம இப்படி பிரிக்கலாம். 3 பேர் இருப்பானுங்க. 3 கேட்டகரிஸ் ஆஃப் இவனுங்க இருப்பானுங்க. ஸோ ஒரு ஃபஸ்ட்டு இருக்கிறவங்க அட்டாக்கர்ஸ். ஸோ அவங்க ஸோ இப்போ நான் அடிச்சிருக்கேன் பார்த்தீங்களா? ஸோ அவங்க அட்டாக்ஸ்னு வச்சுப்போம். ஸோ எனக்கு ஒன்றும் அவ்வளோ பெரிய பவர்லாம் இருக்காது. ஓகேங்களா? ஸோ நார்மலாக ஒருத்தவங்க இருப்பானுங்க. ஸோ அடுத்து டிஃபெண்டர்ஸ்னால் அதாவது இப்போ கிங் இருக்கானா அந்த கிங்குக்கு அடுத்த அவங்களுக்கு இப்போ அட்டாக்கர்ஸ், இவனுக்கு அடுத்து டிஃபெண்டர்ஸ். ஸோ இவனுங்க தான் அட்டாக்கர்ஸ்க்கு அடுத்து கிங்கை பாதுகாப்பானுங்க. ஸோ அடுத்து அவனுங்க அதுக்கப்புறமா தான் கிங். ஸோ இந்த 2 பேரும் நம்ம முடிச்சாதான் அந்த கிங்குக்கே நம்மளை பார்த்தீங்கன்னா போக முடியும். ஓகேங்களா? ஸோ இப்போ நான் இந்த அட்டாக்கர்ஸை முடிக்கிறதுக்கு எனக்கு ஒரு லெவல் வேணும். ஸோ அந்த மாதிரி பார்த்தீங்கன்னா இருக்கும். ஓகேங்களா? ஸோ இப்போ டிஃபெண்டரை நான் அட்டாக் பண்ணால் எனக்கு ஒரு செட் ஆஃப் லெவல். இப்போ நான் 75க்கு போனால் தான் என்னால் டிஃபெண்டரை பார்த்தீங்கன்னா அடிக்க முடியும். ஸோ அந்த மாதிரி பார்த்தீங்கன்னா இருக்கும். ஸோ கிங்குக்குனா 80 அந்த மாதிரி. ஸோ நான் இப்போ டெசர்ட் ஐலாண்டில் இருக்கேன். ஸோ டெசர்ட் ஐலாண்டில் பார்த்தீங்கன்னா இங்கே கிங் இல்லை. ஸோ வெறும் அட்டாக்கர் அப்புறம் டிஃபெண்டர் இவங்க 2 பேர் மட்டும் தான் இருக்கானுங்க. ஸோ நான் சும்மா எக்ஸாம்பிளுக்கு பார்த்தீங்கன்னா அட்டாக்கர் டிஃபெண்டர்னு சொல்கிறேன். ஓகேங்களா? ஸோ இவங்களுக்குலாம் தனித்தனி பேர் இருக்குது. ஓகேங்களா? ஓகே. ஸோ இப்போ நம்ம என்ன பண்ணணும்? ஸோ இந்த மாதிரி எல்லா ஐலாண்டுக்கும் போய்ட்டு அங்கே இருக்கிறவங்களாம் நம்ம சாவடிக்கணும். ஸோ அப்போ நமக்கு லெவல்ஸ்லாம் ஏறிக்கிட்டே இருக்கும். ஸோ இப்போ நான் அதான் பண்ணிருக்கேன். ஓகேங்களா? ஸோ இங்கே பாருங்கள். ஸோ இதில் ஏகப்பட்ட வெப்பன்ஸ் இருக்குதுன்னு சொன்னால. ஸோ நான் கட்டானா அதை யூஸ் பண்ணுறேன். ஸோ கட்டானா ஒரு பவர்ஃபுல் வெப்பனா அப்படின்னு கேட்டிங்கன்னா கிடையாது. ஸோ இது பார்த்திங்கன்னா ஒரு நார்மல், அதாவது ஃபஸ்ட்டு கொடுத்த வெப்பன் இது. ஓகேங்களா? ஓகே. ஸோ இது பார்த்தீங்கன்னா கொண்டாடலாம். ஓகே. ஸோ இது நான் இப்போ இந்த அட்டாக்கர்ஸை முடிச்சு டிஃபெண்டர்ஸ்க்கு போகணும். ஸோ டிஃபெண்டர்ஸ்க்கு போனால் எனக்கு 75 லெவல்ஸ் பார்த்தீங்கன்னா இருக்கணும். 75 லெவலுக்கு இருந்தால் தான் அந்த கொஸ்ட்டுக்கு ஒரு பார்த்தீங்கன்னா எனக்கு கொஸ்ட்டு தருவான். ஓகேங்களா? ஸோ இது மாதிரி தான் கேஸ் இந்த கேமில் ஏகப்பட்ட இது இருக்கும். ஸோ அதாவது ஜங்கிளு, பைரட்ஸ் வில்லேஜ். ஸோ இதெல்லாமே எனக்கு ஃபஸ்ட்டு முன்னாடி
ஒரு சோதத்தில் வந்து போர் அடிக்கும். ஸோ அதனால தான் நான் வந்து இதுலேருந்து கண்டினியூ பண்ணுறேன். ஸோ இது பண்ணால் தான் டெசர்ட்லேருந்து பண்ணால் தான் கொஞ்சம் நல்லாயிருக்கும். ஸோ வந்து நான் ஒன்றும் இது அவ்வளோ பெரிய இதெல்லாம் கிடையாது. ஸோ நானே இந்த கேம் பண்ணேன், புதுசாக தான் ஆடுறேன். ஸோ வந்து எனக்கு தெரிஞ்சதை வந்து நான் வந்து சொல்கிறேன், ஓகேங்களா? ஸோ ஓகே, ஸோ எனக்கு வந்து 8 பேர் காலி பண்ணோம், 6 பேர் பண்ணால் காலி பண்ணிட்டேன் ஏற்கனவே. ஸோ இதில் வந்து இப்போ வந்து 8, ஓகே, இன்னும் ஒருத்தன். அண்ட் இந்த கேம் பார்த்தீங்கன்னா வந்து ரொம்ப நல்லா இருக்குது. ஸோ இந்த கேம் மறக்காமல் ட்ரை பண்ணி பாருங்கள். ஸோ ரோப்ளாக்ஸில் வந்து ஃபேமஸான கேம், ஓகேங்களா? ஸோ இவங்களை வந்து ஃபஸ்ட்டு காலி பண்ணிடலாம். இருக்கேன் இப்போ நான் 75 லெவல்ஸ் வச்சுட்டு பார்த்தீங்கன்னா ஏறணும். ஓகே, ஸோ ஃபஸ்ட்டு இவனை காலி பண்ணிடலாம். ஸோ அதெல்லாம் நான் வந்து இது வேறு இதில் போட்டுடுறேன், ஓகேங்களா? சரி, ஓகே. ஸோ நான் வந்து இவனை ஃபஸ்ட்டு காலி பண்ணிட்டு 75 லெவலில் ஏறிட்டதுக்கப்புறமா நான் வந்து உங்களை பார்க்குறேன், ஓகேங்களா? என்ஜாய். ஸோ ஓகே, ஸோ இந்த கேமில் பார்த்தீங்கன்னா நான் வந்து ஒரு ட்ரிக் சொல்கிறேன். ஸோ அதில் என்ன ட்ரிக்னால் வந்து, ஸோ நீங்கள் இந்த மாதிரி அட்டாக் பண்ணுறீங்க, உங்கள்கிட்ட ஃப்ரூட்லாம் இருக்குது அப்படின்னா நீங்கள் என்ன பண்ணுறீங்கன்னா வந்து, ஸோ ஒவ்வொருத்தராக ஸ்பான் ஆனுங்க. ஸோ அப்போ ஸ்பான் ஆகும்போது எல்லோரையும் அடித்து நீங்கள் வந்து சண்டைக்குங்க. ஸோ அவனுக்கு எல்லோரும் வருவானுங்க. ஸோ வரும்போது அவங்க எல்லோரையும் அடிங்க. அடித்தா அவனுங்க உங்களை வந்து துரத்துவானுங்க, ஓகேங்களா? ஸோ அப்போ துரத்தும் போது நீங்கள் என்ன பண்ணுறீங்கன்னா வந்து அவனுக்கு எல்லோரையும் சேர்த்து வச்சு நீங்கள் அடிக்கலாம். ஸோ சேர்த்து வச்சு உங்களுக்கு பவர்ஸ் எல்லாத்தையும் வச்சு நீங்கள் வந்து அவனை அடிக்கலாம். ஸோ எல்லாருக்குமே பார்த்தீங்கன்னா டேமேஜ் பார்த்தீங்கன்னா விழும். ஸோ ஓகேங்களா, இங்கே பாருங்கள். ஸோ இப்போ வந்து நான் வந்து ஸ்மோக் ஃப்ரூட் யூஸ் பண்ணால் எல்லாருக்குமே டேமேஜ் விழும். ஸோ 40 டேமேஜ் இருக்கும் எல்லாருக்குமே விழும் அட் அ டைமில். ஸோ அப்படி இருக்கும்போது இவங்களை வந்து ஈஸியாக நம்ம பார்த்தா டிஃபீட் பண்ணிடலாம். ஸோ அதான் இது வந்து ஒரு ட்ரிக்கு. அது மட்டும் இல்லாமல் டைமும் ரொம்ப சேவ் ஆகுங்க. ஸோ இவங்களை அடிக்கிறதுக்கு வந்து ரொம்ப நேரம் ஆகும் இவனுங்க அடிக்கிறதுக்கு. ஆனால் இந்த மாதிரி நீங்கள் பண்ணிங்கன்னா உங்களுக்கு வந்து சீக்கிரமாக முடிஞ்சிடும். ஸோ அதுக்கு வந்து நீங்கள் வந்து இந்த மாதிரி எதாவது ஃப்ரூட் வச்சுட்டு எதாவது ட்ரை பண்ணுங்கள். ஸோ இந்த மாதிரி ஃப்ரூட் இல்லாமல் ட்ரை பண்ணாதீங்க, ஏன்னா டைமில் எல்லோரும் உங்களை முடிச்சுடுவாங்க. ஓகே, ஸோ இப்போ நம்ம லெவல் 75 வந்தாச்சு. ஸோ இப்போ போயிட்டு நம்ம இவனுங்களோட அடுத்த ஸ்டேஜை வந்து நம்ம வந்து இது டிஃபீட் பண்ணுவோம், ஓகேங்களா? ஸோ இந்த இதில் வந்து இது பாஸ் பார்த்தீங்கன்னா இந்த இதில் வந்து இல்லை. ஸோ ஏன்னு டெசர்ட்டில் வந்து பாஸை பார்த்தீங்கன்னா இல்லை. சரி, ஓகே, அதுவும் நல்லது தான். ஓகே, இவனுங்க பார்த்தீங்கன்னா இவனுங்க 6 பேர் நம்ம பார்த்தீங்கன்னா இது முடிக்கணும். ஸோ இங்கேயும் நான் அதே ட்ரிக்கை தான் யூஸ் பண்ண போகிறேன். ஃபஸ்ட்டு இவனுங்க வந்து சும்மா அடிப்போம். இவனுக்கு எவ்வளோ பவர்னு நான் பார்க்குறேன். இவங்க எவ்வளோ பவர்னு தெரில. ஓகே, ஸோ நம்மளோட இதெல்லாம் போட்டு ஓகே, இப்போ நான் வந்து ட்ரிக்கை வந்து யூஸ் பண்ணுறேன். ஸோ எல்லோரையும் கூப்பிடும். ஓகே, ஸோ இவனுங்களுக்கு வந்து ரிவார்டு நமக்கு என்ன தரானுங்கன்னா வந்து ரிவார்டு வந்து இது $4500. அப்புறமா வந்து இது 60,000 65,000 எக்ஸ்பி பண்ண தரானுங்க. ஓகே, ஸோ இவனுக்கு எல்லாரையும் இப்போ வந்து இதை அடிச்சிடலாம். நான் சொன்னேன்ல பார்த்தீங்களா, எல்லாருக்குமே டேமேஜ் விழும் அப்படியே ஈவனாக. 40னா 40 டேமேஜ். சரிங்க, 4 பேருக்கு 40 டேமேஜ் விழும். ஸோ அது ரொம்ப நல்லா இருக்குண்ணா. இந்த விளையாட்டுருக்கும் போது இந்த ட்ரிக்கை கண்டுபிடிச்சேன். ஸோ அதனால தான் நான் சொல்கிறேன். ஸோ இந்த ட்ரிக்கு முன்னாடியே யாரும் கண்டுபிடிச்சிருப்பாங்க. ஸோ இருந்தாலும் நான் இப்போ தானே கண்டுபிடிக்கிறேன். ஸோ அதனால தான் நான் இப்போ உங்கள்கிட்ட வந்து சொல்கிறேன், ஓகேங்களா? பேக்ரவுண்ட் நாய்ஸ் கேட்டால் மன்னிச்சிக்கோங்க, ஓகேங்களா? சரி, ஓகே. ஸோ இன்னும் பார்த்தீங்கன்னா வெறும் 2 பேர் தான் முடிக்கணும். ஸோ அந்த 2 பேர் முடிக்கலாம் வேகமாக. பார்த்தீங்களா, ஸ்பான் ஆகுடா, வேகமாக ஸ்பான் ஆகுடா. அங்கே வந்து ஸ்பான் ஆகிட்டான். ஓகே, ஸோ இவங்களை வந்து அடிப்போம். முடிச்சிடு. ஓகே, ஃப்ரூட்லாம் போட்டு இதை அவங்கள வந்து அடிப்போம். இந்த மாதிரி ஃப்ரூட்லாம் எங்கே கிடைக்கும்னா வந்து நீங்கள் வந்து காசு கொடுத்து வாங்காமல் இருக்கும். ஆனால் எனக்கு வந்து ஒருத்தர் வந்து இது இல்லைனா நீங்கள் வந்து யாருக்காச்சும் ஒருத்தருக்கு வந்து கொடுக்கலாம். உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் யாராச்சும் இருந்தாங்க, உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்கிட்ட ஃப்ரூட் இருக்குது அப்படின்னா நீங்கள் வந்து உங்கள் ஃப்ரெண்டு வந்து உங்களுக்கு வந்து தரலாம். ட்ராப் கொடுத்தா அந்த ஃப்ரூட் வந்து உங்களுக்கு வந்துடும். இல்லைனா சில வில்லேஜில் கிடைக்கும். ஆமாம், இன்னும் ஹையர் லெவல்ஸ்லாம் போக போக வில்லேஜில் கொஞ்சம் கிடைக்கும். ஓகே கேஸ், ஸோ பேசிவிட்டு நான் எல்லாம் முடிச்சிட்டேன். சரி, ஓகே கேஸ். ஸோ அவள் தான் இந்த வீடியோ. ஸோ இந்த வீடியோ பிடிச்சா மறக்காமல் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், உங்கள்
ஃப்ரெண்ட்ஸுக்கு வந்து ரெக்கமெண்ட் பண்ணுங்கள். ஸோ தேங்க்யூ ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ. பாய் பாய். அண்ட் ரோப்ளாக்ஸில் இன்னும் ஏகப்பட்ட கண்டென்ட்ஸ் வரும் கைஸ். ஓகேங்களா? ஸோ நான் ஸ்டே டியூன். ஸோ பாய் பாய். டேக் கேர்.